ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவவும் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹரவும் நம சிவாய. புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவவும் நம சிவாய. கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஹரவும் நம சிவாய. மணிபூரகமாய் சூட்சுமம் காட்டும் அருணாச்சலனே போற்றி. சிவவும் நம சிவாய. மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கனல் வண்ணா போற்றி. ஹரவும் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. கைலாயத்திலே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெறப்போது 33 கோடி தேவர்களும் 46 ரிஷிமார்கள் உள்ளிட்ட தேவர்கள் அசுரர்கள் உள்ளிட்ட அனைவரும் கைலாயத்திலே ஒன்று கூடிய காரணத்தினால் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்து விட்டது. இதை பார்த்த சிவபெருமான் தன்னுடைய அம்சமாக கருதப்படும் அகத்தியரை தெற்கு நோக்கி சென்று பூமியை சமப்படுத்தும்படி அனுப்புகிறார். சிவபெருமானின் கட்டளையை ஏற்ற அகத்தியர் தென் திசை நோக்கி பயணமாகிறார். அப்படி பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் நீராடிவிட்டு காலையில் அங்கு ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அபிஷேகம் செய்து பூஜித்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி 166 நாட்கள் ஒவ்வொரு நீரோடையிலும் ஆற்றிலும் ஒவ்வொரு புனித தீர்த்தத்திலும் நீராடிவிட்டு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சிவலிங்கத்தை உண்டு பண்ணி பூஜித்து வந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த மான்பூண்டி ஆற்றில் குளித்துவிட்டு சிவலிங்கத்தை ஸ்தாபிக்கலாம் என்று நினைத்து பக்கத்தில் இருக்கும் குன்றுகளில் சென்று பார்த்த பொழுது அங்கு சுயம்புவாகவே இறைவன் சிவலிங்கமாக காட்சி கொடுத்தார். அந்த சுயம்புலிங்கத்தையே அவர் பூஜித்து 167வது நாளாக இந்த லிங்கத்தை பூஜித்த காரணத்தினால் அகத்தியர் வழிபட்ட ஆலயங்களில் 167வது ஆலயமாக இந்த அகத்தீஸ்வரர் சௌந்தரநாயகி ஆலயம் திகழ்கிறது. இந்த ஆலயத்தில் அதாவது சுந்தரபாண்டியனின் நோயை தீர்த்து ஆலயம் எழுப்பித்தர வேண்டி இறைவன் வேண்டிய காரணத்தினால் சுந்தரபாண்டிய மன்னன் இந்த ஆலயத்தை கட்டி வைத்ததாக வரலாற்று குறிப்புகள் உள்ளது. அதோடு இந்த ஆலயத்தில் சௌந்தரநாயகி அம்பாள்
மகாலட்சுமி கோலத்தில் கைகளில் தாமரை பூவை தாங்கியவாறு காட்சி தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஸ்ரீசக்கரம் என்பது ஆலயத்தின் அடிபாகத்திலேயே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் அம்பாளின் கோபுரத்திலேயே ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிக்கப்பட்டிருப்பதாலும் சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்தில் ஆலயம் கொண்டிருப்பதாலும் அதோடு பைரவர் மற்றும் ஆறுமுகத்தோடு சண்முகராக முருகப்பெருமான் வள்ளிதேவமாதனை சமாதராக காட்சியளிப்பதாலும் இவ்வாலயம் மிக சிறந்த பிரார்த்தனை தலகமாகவும் அமைந்துள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இங்கு பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்பவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதே இந்த ஆலயத்தின் சிறப்பை மேலும் மேலும் உயர்த்துகிறது. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அருள்மிகு சௌந்தரநாயகி உடனுடைய அகஸ்தீஸ்வரர் ஆலயம் 1500 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். அகஸ்தீஸ்வரர் சுயம்புலிங்கம். சுந்தரபாண்டியன் தன்னோட கனவுல போய் தீராத வைத்த வழினால் சுந்தரபாண்டிய மன்னன் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ சுந்தரபாண்டியனோட கனவுல போய் இந்த மாதிரி ஒரு சின்ன குன்று மேலே நான் இருப்பதாகவும் அதை தேடி பார்த்தா உங்களுக்கு சிவலிங்கம் தெரியும்னு சொல்லி உடனே ராஜா மறுநாள் காலம்புரை வர்றாரு. அந்த சொன்ன இடத்துல பார்க்குறாங்க, அங்கே ஒரு லிங்கம் இருக்குது. அந்த லிங்கத்தை பார்த்தோன்னா தன்னோட வைத்த வழி மறந்துடுது. அதனால் சுவாமி பேர் அகத்தில் ஏற்பட்ட வழியை நீக்கினால சுவாமி பேர் அகஸ்தீஸ்வரர்னு பேர். இன்னொன்று அகஸ்தியர் வழிபட்ட 167 ஸ்தலம் இது. அதே மாதிரி அம்பாள் சௌந்தரநாயகி மகாலட்சுமி ஸ்வரூபமாக இங்கே அம்பாள் 2 கையிலையும் தாமரைப்பூவோடு அமர்ந்திருக்காங்க. சௌந்தரநாயகி அம்பாள் கோபுரத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எல்லா கோயிலையும் ஸ்ரீசக்கரம் எந்த கீழே பீடத்தில் தான் வைப்பாங்க. ஆனால் இங்கே கோபுரத்திலேயே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. மற்றும் அருமையான திருத்தலம். இங்கே குழந்தை பாக்கிய வேண்டியவர்கள் இங்கே உள்ள தாயுமான சுகசித்தரை வழிபாடு செய்தால் குழந்தை பேர் கிடைக்கும். வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் அகஸ்தீஸ்வரர் ஆலயத்திற்கு 5 வாரங்கள் தொடர்ந்து இறைவனை வழிபாடு செய்தால் அகஸ்தீஸ்வர பெருமான் வெளிநாடு செல்லக்கூடிய அருளை வழங்குகிறார். அதே மாதிரி இங்கே நிறையா பேர் குழந்தை இல்லாமல் வந்தவங்களாம் குழந்தை பெற்று நல்ல சுகானந்த வாழ்கிறாங்க. அனைவரும் வணங்க வேண்டிய திருத்தலம். அனைவரும் வருக. இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானாகவே உருவாகிய லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வடிவுடை நாயகி அம்மாள் இருக்காங்க. அவங்களுக்கு மாற்று பெயராக சௌந்தர்ய நாயகின்ற பெயரும் இருக்கிறது. ஸோ உங்கள் சௌந்தர்ய நாயகி உடனாகி அகத்தீஸ்வரர் திருக்கோயிலும் இந்த கோயிலுக்கு மற்றொரு பெயராக அமைந்துள்ளது. அதன் அடுத்தபடியாக நெய் நந்தீஸ்வரர் இருக்கார். கன்னிமுல கணபதி இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி தெய்வங்கள் இருக்காங்க. மகாவிஷ்ணு தெய்வங்கள் இருக்காங்க. வள்ளி தெய்வானையுடனாகிய திருமுருகன் ஆறுமுக கோலத்தில் இங்கே காட்சியளிக்கின்றார். சண்டிகேஸ்வரர் இருக்கின்றார். பைரவர் கடவுள் இருக்கின்றாங்க. நவகிரகங்கள் இருக்கின்றாங்க. அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா வேறு எங்கும் இல்லாது இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சூரிய சந்திரன் இருவரும் ஒரே ஒரு இடத்தில் இருக்குமாறு காட்சியளிக்கின்றார்கள். மற்ற சிவாலயங்களில் பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு பகுதியில் சந்திரனும் தென்கிழக்கு பகுதியில் சூரிய கடவுளும் இருக்கக்கூடிய தோற்றங்கள் இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய திருத்தலங்களில் இது ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தில் இந்த திருக்கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே சூரியன் சந்திரன் இரு தெய்வங்களுமே வடகிழக்கு பகுதியில் தான் அமைக்கப்பட்டு இருக்கும். நமது வடகிழக்கு பகுதியில் நம்ம கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலதர்னால் ஜன்னல்னு சொல்லுவாங்க. ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட கோபுரம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய முருகப்பெருமான் இங்கே ஆறுமுகம் வள்ளி தெய்வானையுடனாகிய முருகப்பெருமானாக இருக்கிறதும் விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குவதற்காக அந்த ஜன்னல் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கே விராலிமலையில் என்ன கோலத்தில் முருகப்பெருமான் இருப்பாரோ அதே திருக்கோலத்தில் தான் இங்கேயும் நமக்கு முருகப்பெருமான் அமையப்பட்டிருக்கார். இதை நான் அந்த கோயிலுக்கு ஒரு 15 வருஷமாக வந்துருக்கேன். காலையில் வந்துருக்கேன். காலையில் அப்போ நான் திருச்சியில் இருக்க 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். ஆமாம், எல்லா சிவாலயங்களும் நடக்கும். எல்லா சிவாலயம் இங்கே நடக்கும். இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நடந்தது சொல்கிறேன். சரிங்கய்யா. அப்போ பாலக்கரில் இருக்கிற ஒரு வெளிகண்டநாதர் கோயிலில் போய்கிட்டு இருப்பேன்.
அங்கே இருக்கும்போது. நல்லதுங்கய்யா. அந்த அதுவும் ஈஸ்வரன் கோயில் தான். அப்போ அந்த ஐயர் வந்து எனக்கு கேட்குறாரு, என்கிட்ட நாளைக்கு அன்னாபிஷேகம் ஒரு 5 கிலோ அரிசி கொடுங்கன்னு கேட்குறாரு. சரிங்க. என்னால் அது அன்னைக்கு 5 கிலோ அரிசி என்னால் கொடுக்க முடியல. ஐயர் கேட்டுட்டாரே அப்படிங்கிறதுக்காக வேண்டி எவ்வளோ கடனை வாங்கி கொடுத்துட்டு தான் போனேன். கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. எங்கள் பெரியம்மா மகன் ஒருத்தர் பெரிய நல்லா வசதி வாய்ப்பாக இருக்கார். அவர்கிட்ட போய் அப்போ வந்து அவர்கிட்ட போய் ஆனால் மாதிரி ஐயர் கேட்குறாரு ஒரு மூட்டை அரிசி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க. அது என்ன ஒரு அலட்சியப்படுத்த அடப்பட திருப்பி எல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டார். இது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த வருஷம் அன்னாபிஷேகத்துக்கு என்னால் ஒரு மூட்டை அரிசி எடுக்க முடிஞ்சது. அவர் அதை எடுத்து கொடுக்குற சக்தி இழந்துட்டார். இவ்வளோ ஒரு வசதியாக இருந்தவர் இல்லைங்களா? அது என்னால் அது மறக்கவே முடியாது. இதெல்லாம் நினைக்கும் போது கடவுளை நம்பினார் வந்து கைவிடப்பட மாட்டாங்க. என்னோட அனுபவத்தில் நான் நிறையா கண்டிப்பாக மையமே நான் உணர்ந்திருக்கேன். கண்டிப்பாக. இன்னும் சொல்ல போனால் கனவுலேயே நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் ஆலயத்துக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் அகத்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய நீண்ட காலமாக இந்து சமய அறநிலைத்துறையினராக மேற்பார்வையில் நடைபெற்று வருகிறது. பரம்பரை அரங்காவலராக குமாரவாடி ஜமீன்தார் அவர்களும் மற்ற அனைத்து கிராம நாட்டாண்மை பெருமக்களும் முன்னிலை வைத்து இருக்கிறார்கள். அந்த கோயிலானது பழமை வாய்ந்த கோயிலாகும். பக்தர்களும் அடிக்கடி வந்து தற்பொழுது மிக பிரசித்தி வாய்ந்த ஆலயமாக மாதம் ஒவ்வொரு திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது.